ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை போமா. கதைப்போமாவோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. சோ இவரை பத்தி சொல்லணும்னா இவர் பார்க்கதான் யங், ஆனா 2026 வருஷத்தோட கிங். ஏன் சொல்லி பாப்போம். நேஷனல் அவார்டு வின்னர் 2026 ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்திருக்காங்க. எஸ், ஒரு லக்கி இயரா இருந்திருக்கு. அண்ட் அந்த நேஷனல் அவார்ட் வின்னிங் ஜர்னியை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஐ அம் வெரி ஈகர். எஸ், லெட்ஸ் வெல்கம் தி நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் எடிட்டர் ஆர் கலைவாணன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லி இது கேட்டே ஆகணும், உங்க ராசி என்ன, உங்க நட்சத்திரம் என்ன? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். நானும் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். பட் அவருக்கு அமோகமா எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா யாருக்கு நல்லா போகுதோ இல்லையோ, உங்களுக்கு 2026 வேற லெவலா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் வந்த நியூஸ், ஒரு சூப்பரான நேஷனல் அவார்ட் ஃபார் எடிட்டர் கேட்டகரியில ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு நேஷனல் அவார்ட் ஜெயிச்ச தருணம்? எனக்கு ரொம்ப ஹாப்பி, வீட்லயும் ரொம்ப ஹாப்பி. ஒரு எக்ஸைட்மெண்ட் கலந்த ஒரு சந்தோஷம். அண்ட் அமரனுக்கு எங்கேயும் எனக்கு ஒரு அவார்டு எதுவும் கிடைக்கல, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் பெருசா கிடைச்சிருக்கு. பட் என்னன்னா ரொம்ப அடக்கமா அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா அமரனுக்கு நேஷனல் அவார்டு, அடுத்து பார்த்தா கருப்பு பிளாக் பஸ்டர் ஹிட், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓம்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட பேசுறதுக்கே வார்த்தை வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நீங்க எதுக்கு வார்த்தைகளையும் இல்லாம அப்படியே அடக்கமா பேசிட்டு இருக்கீங்க? எடிட்டர்ஸ்னால இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பீங்க. எடிட்டர்ஸ் தானே, நாங்க யாருக்கும் பெருசா இன்ட்ராக்ஷன் இருக்காது. அந்த ரூம்குள்ள போனா அவ்வளவுதான் இல்லையா, ஒரு 10 to 15 hours சாலிடா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால பேசுற ஒரு இதே பேசி பழகவே இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இப்பயாவது பேசுறேன். இதுக்கு முன்னாடி வந்த நம்ம ஜெயடிவி இன்டர்வியூலயே அவ்வளோ பேசல. அட்லீஸ்ட் இப்போ ஓரளவுக்கு ஓபன் அப் ஆயிருக்கு தொண்டை. அது ஆர்ஜே பாலாஜி தான். பேசி 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 நம்ம கொஞ்சம் போய் பேசல வெளியே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் அமரன்ல கூட நான் அவ்வளோ இன்டர்வியூ கொடுக்கல. அண்ட் இதுல கருப்பு ஹிட் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ கொடுத்தேன். ஒரு 2-3 பழக்க தோஷம் ஆயிடுச்சா? நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மாதிரி இவரையும் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பேசணும்னு தெரியல, பட் இப்போ ஓரளவுக்கு வாயை திறந்து பேசுறேன். பட் எனிவே நேஷனல் அவார்ட் அமரனுக்காக நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கறது யார் உங்களுக்கு கால் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கால் எனக்கு டைரக்டர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டைரக்டர் தான் சொன்னாங்க. அண்ட் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. டேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், டேரக்டருக்கு அவார்ட் தருவான்னு பார்த்தா ஒரு பெரிய சவுண்டு வந்துச்சு. அசிஸ்டன்ட்ஸ்லாம் ஒரே சவுண்டு. என்னன்னா டேரக்டருக்கு நான் அனௌன்ஸ் பண்ணலன்னு பார்த்தா எனக்கு வந்துருச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்டு அப்போது இமீடியட்டாக டேரக்டரும் அனுப்பிச்சிருந்தார் மெசேஜ், தேங்க்யூண்ணே அப்படின்னு சொன்னேன். அண்டு என்னோட அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருப்போம் அமரனில். அந்த எடிட் ஷூட்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months எடிட்லேயே இருந்திருக்கோம். ஸோ அவருக்கு எனக்கு கிடைச்சதுல அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்கு. ஸோ எங்கேயுமே ஒரு சின்ன ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அது ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு இந்த அவார்ட். ஸோ நேஷனல் அவார்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னு டைரக்டர் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு. நீங்க யார்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தான் கால் பண்ணி. ஒய்ஃப் காஸ்டியூம் டிசைனர் ஆயிட்டாங்க. அவங்க பேரு ஜாக்லின். இப்போ படிச்சுட்டு இருந்தாங்க, ஐடி விட்டுட்டு இப்போ காஸ்டியூம் டிசைனர் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கோர்ஸ் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு கால் பண்ணிட்டு சட்டை தைச்சு நான் வரேன் அப்படின்னு நமக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவார்ட் போகும்போது அவங்க டிசைன் பண்ற ஷர்ட் தான் போட்டு போவேன் மேபி. அது ஒரு லக்கி ஃபர்ஸ்ட் அவங்க டிசைன் பண்ற ஃபர்ஸ்ட் ஷர்ட்டா இருக்கும். அண்ட் அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இட் வில் பி மெமரபிள் ஃபார் எவர் இல்லையா? சோ அதுக்காக ஆக்சுவலா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், சினிமால ஒரு படம் 2 படத்துல வாழ்க்கையே மாறிடும். இவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே வாழ்க்கையே திருப்பி போட்டுடும். சோ உங்களுக்கு வாழ்க்கை எப்படி திருப்பி போட்டு இருக்கு? 2 படங்கள், அமரன் அண்ட் கருப்பு. அமரன் ஒரு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். இன்கேஸ் அமரன் ஹிட் ஆகல அப்படின்னா, இல்ல அமரன் எனக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல நான் இந்நேரம் ஏதாவது டிவி சேனலோ யூடியூப் சேனல்லையோ
ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஒரு 9 இயர்ஸ் கிட்ட சினிமாவில் வெயிட் பண்ணிட்டேன். ஃப்ரம் ராஜாராணி டு மிரல்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஜேர்னி. ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காமையே இருந்துச்சு. அண்டு கோவிட் டைமில் மேரிடும் ஆயிடுச்சு. கரெக்டாக மேரேஜ் ஆனது 3 monthsல கோவிட் வந்துடுச்சு. அண்டு தேர் இஸ் நோ ஒர்க். அப்புறம் பேபி அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ரகிள் தான் இருந்துச்சு. அண்டு என்னன்னா 2 டிசிஷன் எடுக்கணும். ஒன்று சினிமாலேருந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு வேற பக்கம் எங்கேயாவது ஒர்க் பண்ணணும். அந்த தாட் இருந்துச்சா உங்களுக்கு? நான் ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஐ வாஸ் ரெடி, ப்ரிப்பேர்ட், மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன். திருப்பி அசிஸ்டண்ட்டாக போனால் எடுத்துப்பாங்க, அட்லியானாவும் எடுத்துப்பாங்க, ரூபன் சார் எடுத்துப்பாரு. பட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு. எடிட்டரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டில் இருக்கணும். 24/7 நான் அங்கேயே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும் அசிஸ்டண்ட் எடிட்டருக்கு. அதனால் சரி அந்த கமிட்மெண்ட்குள்ளே இப்போது போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிட்டது, சேனல் அந்த மாதிரி போகலான்ட்டு. இட் வாஸ் வெரி எமோஷனல் மூமெண்ட். ராஜ்குமார் நான் கால் பண்ணி எனக்கு ஹாட் கேஃபேலேருந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டு ராஜ்குமாரனை போய் மீட் பண்ண படமே கொடுத்துட்டாரு ஆக்சுவலி. அமரன் அப்படிதான் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் அமரன் மூவிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே இருந்தீங்களா எடிட்டருக்கு? அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலா அமரன் மூவி எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இப்போ ராஜ்குமார் நான் வந்து ரங்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் படத்துக்கு ட்ரைலர் வந்து எடிட்டர் ரூபன் சார் பண்ணார். அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு அதில் டிவி ப்ரமோஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும், அண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ராஜ்குமார் நான் பழக்கம். லேட்டராக நான் சார்கிட்ட இருந்து வெளில வந்துட்டு தனியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, SK21 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது பார்த்துட்டு இம்மிடியட்டாக அண்ணாக்கு மெசேஜ் போட்டேன், ஏதாவது டிவி ப்ரமோஸ் ட்ரைலர் தான் இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் படமே கொடுத்துட்டாரு, அமரன்ற ஒரு பெரிய படமே கொடுத்துட்டாரு. அண்டு அமரன் தான் எனக்கு பிரேக் த்ரூ. இப்போ வெரி எமோஷனல். நான் வந்து ரெஸ்யூமெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் அமரன் கிடைக்கலன்னா இந்நேரம் ஏதாவது ஒர்க் டிவி சேனலோ யூடியூப் சேனலோ வந்துடும். அண்ட் அமரன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கருப்பு சூர்யா சாரோட இதுல வந்து டக்கு டக்குன்னு அதாவது எனக்கு பார்க்கும்போது பவி, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு தான் நாங்க சொல்லணும். கருப்பு படம் எப்படி அமைந்தது? கருப்பு படம் வந்து மெர்சல்ல GK விஷ்ணு கேமராமேன். அவரு கூட நல்ல ஃபிட். எனக்கு கொஞ்சம் ஸ்பாட் எடிட் பண்ணியிருக்கேன் மெர்சல். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே தெரியும் அவரை. ஸோ அவர் அமரன் ஹிட் ஆனதுமே அவர் அடுத்த தமிழில் ஒரு படம் பண்ணுறாருங்கும்போது அவரே சொன்னார், இந்த மாதிரி பாலாஜினா போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணார். ஏன்னா பாலாஜினாவும் வேற புது எடிட்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருந்தாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு படம் பண்ணிடணும். இதுக்கப்புறம் அமரன் ஹிட் ஆயிடுச்சு, அண்டு செகண்ட் படமும் கொஞ்சம் கரெக்டான படம் நல்ல படமாக பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன். அண்டு லக்கிலி காட்ஸ் கிரேஸ் எனக்கு சம்பர் அந்த ஸ்டார்ஸ் லைன் ஆகி எனக்கு கருப்பு கிடச்சிச்சு. அண்டு கருப்பு கிடைச்சதும் கதை கேட்டதும் நான் டிசைட் பண்ணது என்னன்னா, கருப்பு படம் வந்துருச்சு, ஒரு ரெனிமரேஷன் இருக்கு. ஸோ இந்த படத்தை தவிர வேற எந்த படமும் பண்ண வேணாம், இது பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் அந்த சின்ன படங்கள் எதுவுமே நான் எடுக்கல. கருப்பு மட்டும் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 1.5 years. ஓகே. பட் இந்த வெயிட் என்னன்னா நாங்களுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து பயங்கரமா ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு இருந்தது இல்லையா? டக்குன்னு டிலே ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தா என்னன்னா RJ பாலாஜி அவர்கள் வந்து ஒரு அழுகிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலா என்ன நடந்தது? why it was delayed? ஆக்சுவலா நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, சூர்யா சார் wasn't very satisfied with the editing or the full output அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். பட் அது வந்து சர்ச்சையா வந்த விஷயங்கள். நீங்க தான் சொல்லணும், சூர்யா சார் நிஜமாலே சாட்டிஸ்ஃபைடா இல்லாததுனால டிலே ஆச்சா? சேச்சா அந்த மாதிரி இல்லை, சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ப்ரொடியூசருக்கு இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் மினிட்ல சூர்யா சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு சம் பீப்புள்ஸ் வேர் ஹெல்ப் டு ப்ரொடியூசர்ஸ். அந்த ஒரு சின்ன டிலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. பட் அது ஒரு பாசிட்டிவாகவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு லேட்டர் ஆன். அது படத்துக்கு ரொம்ப நல்லதாக இருந்துச்சு, ஒரு பெரிய அட்டென்ஷனாக இருந்துச்சு. எனிவே டிலே தான். அது ஒரு அன்னைக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அண்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு. ஓகே படம் ஹிட்டு,
அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி தியேட்டர்ல நாங்க பார்க்கும்போது ஆடியன்ஸா வந்து வேற மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. Yeah. அந்த காட்லி வைப்ஸ் இருந்துச்சு. அந்த சாங்கா இருக்கட்டும், அந்த எடிட்டிங்ல வந்து நீங்க காமிச்ச அந்த ஒரு எலிவேஷனா இருக்கட்டும், வேற லெவலா இருந்துச்சு. பட் நீங்க எடிட்டிங் டேபிள்ல எடிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு? நாங்க யூஸ்வலா அந்த ரஷ்ல இருந்து பார்ப்போம். எங்களுக்கு ஒரு ஷாட்டும் எக்ஸைட்மெண்ட் தான். சூரிய சார் பார்க்கும்போதுப்பா எப்படி இருக்காரு அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு ஒரு சீன் எடிட் பண்ணி முடிக்கும் போது எங்களுக்கு தோணும் இந்த சீன் தேட்டரில் தெரிக்க போகுது அப்படி அந்த மாதிரி தோணும். ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக ட்ரிம் பண்ணாமல் அப்படியே வச்சுக்குவோம். சில சீனு முன்னப்பின்னா இருக்கும், அது டப்பிங்கில் தேத்துவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்டு ஓவரால் படமே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன் ஃபுல் படத்தை. யா நம்ம எடிட்டிங்கில் தானே இருக்கோம். எவ்ரி ப்ரொஜெக்ஷன் இருப்பேன். திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் உட்காந்து பார்ப்பேன், இல்லை செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்ப்பேன். அந்த மாதிரி என் அசிஸ்டன்ஸ் என் கூட சேர்ந்து நிறைய பார்த்துருவாங்க. அந்த மாதிரி திடீர்னு தோணுச்சுன்னா ஃபுல் படம் பார்ப்பேன். சம்டைம்ஸ் அது மாதிரி நிறைய டைம் படம் பார்த்து எது வேணும் வேணான்னு ஒரு ட்ரிம்மிங் பாயிண்ட்ஸு இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். அதனால அவ்வளோ தடவை படம் பார்க்குறங்காட்டி எங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது அது டோட்டல் டிஃப்ரெண்ட். நாங்கள் இங்கே பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி இங்கெல்லாம் கை தட்டுவாங்க, இங்கெல்லாம் சிரிப்பாங்க, ஒரு ஸ்டே வைப்போம்ல, அதெல்லாம் அங்கே ஒர்க் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே. பட் ஏதாவது ஒரு கேஷுவலான சீன் வந்து இதை எடிட் பண்ணும்போது ஓகே நார்மலா இருந்திருக்கும். பட் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது வந்து பயங்கரமா ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கர வைப் பண்ணிருப்பாங்கல்ல. நீங்க எடிட் பண்ணும்போது கேஷுவலா இருந்திருக்கும். பட் இது இந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த இடத்துல கைத்தட்டு வரும்னு கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆன ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கா? கேஷுவலா அந்த மாதிரி இல்லை, பட் ரிசீவ் பண்ற மாதிரினா கோர்ட்குள்ள அவரு ஆர்ஜே பாலாஜி அண்ணாவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு அண்ட் அதே சமயம் எக்ஸைட்டும் பண்ணுச்சு. சரி இது எப்படி ஒர்க் ஆகுமா ஆகாதா, அவரு பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அந்த உண்மையை சொல்லுவாரு, சொல்ற சீன் ஓகே லயர்ஸ் அந்த பொய் சொல்ல முடியாம தவிச்சு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கரமா அது வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அதுக்கு கரெக்டாக ரெகக்னேஷன் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவும் ட்ரிம் பண்ணல, சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஒரு சீன் தான் எனக்கு ஒரு டவுட்டாகவும் இருந்துச்சு, எக்ஸைட்டாகவும் இருந்துச்சு. தேட்டரில் எப்படி ஒர்க் பண்ண போகணும்ட்டு. அது தேட்டரில் பயங்கரமாக ரிசீவ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கை தட்டி. அவருக்கு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த சீன். அண்ட் அதே மாதிரியே நிறைய சீன்ஸும் டெலீட் ஆயிருக்குல்ல, ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து டியூரேஷன் காரணத்தினால டெலீட் ஆயிருக்கு. சோஷியல் மீடியால எல்லாம் பார்த்தோம், நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, பட் அவங்க சீன்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு அந்த கிளிப்பிங்ஸ்ல மட்டும் பார்த்தோம். ஏன் நிறைய சீன்ஸ் வந்து நீங்க எடிட் பண்ணிட்டீங்க? எடிட்டர் எடிட் தான் பண்ண முடியும், தூக்கிட்டீங்க. வந்து கதையோட இருந்துச்சு. மேபி வச்சிருக்கலாம், இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் வச்சிருப்பேன் கண்டிப்பா. பட் ஆடியன்ஸ் ரிசப்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு 6 minutes ஒரு 5 minutes அந்த மாதிரி தூக்கும்போது ஓவரால் இம்பேக்டை வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அது இருந்தும் ஒர்க் ஆகிருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம். இப்போது டெல்டட் சீன்ஸில் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு சாட்ஸ் நடிச்சிருந்தாரு, அது ஒரு லென்த்தி சீன், அது கண்டிப்பாக டெல்டட் சீன்ஸில் வரும். மீதிலாம் ரொம்ப குட்டி குட்டி மைனர் தான், ரொம்ப டியூவல் ரோல்ல இருக்கிற மாதிரி. அது வந்து ஒரு சின்ன ஷாட் தான் வரும், அதெல்லாம் ரொம்ப ஃபியூ ஃப்ரேம்ஸ் தான். ஓகே, அது வந்து டியூரேஷன் காரணத்தால கட் பண்ணிட்டீங்க. ஓகே, இது மூலமா அவர் சொல்லிட்டாரு இல்லையா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்னுமே அந்த கவலையில தான் இருக்காங்க. பட் ஆஃப்டர் கருப்பு படம்க்கு அப்புறமா இவரோட சொத்து மதிப்பே வந்து பயங்கரமா ஏறிடுச்சு அப்படின்னு பயங்கரமா இன்னொரு 2-3 கார்லாம் வாங்கி அடிக்கிட்டாங்க. அதுல வேற சூர்யா சார் சொல்லவே தேவையில்லை, செம்மையான ஒரு பேட்மேனை வேற கிஃப்டா கொடுத்தாங்க. எடிஷன் கார் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்தீங்களா கார் கிடைக்கும் அப்படின்னு? கார் கிடைக்கும்னா எதிர்பார்க்கல, சரி ஒரு செயின் போடுவாங்க இல்லைன்னா போன் கொடுப்பாங்க அப்படிதான் எதிர்பார்த்தேன். பட் அது எக்ஸ்பெக்டடா? ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணும்ல, படம் ஹிட் ஆயிடுச்சு, அவர் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கார் வந்து டோட்டலி சர்ப்ரைசிங். நான் நினைச்சு கூட ஒரு எடிட்டருக்கு கார் கொடுத்தது கடைசியா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதான் இவரதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேரு பாட்டு பாடவா. பாட்டு பாடவா? பாட ரெடியா இருக்கீங்களா? நீங்களே சும்மா ஜோக்கு நாங்க தான் பாடலாம் போறது இல்ல, பாட்டு சித்திரவதை பண்ண போறேன் நானு. நான் இப்பயே வந்து வார்னிங் கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நீங்க ஐயோலாம் யோசிக்க கூடாது, ஓகேவா? நீங்க வந்து ஒரு எடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை வைக்கலாமா இல்ல வேண்டாமா, இதை வந்து கட் பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க சொல்லிடலாம், ஓகேவா? நாங்க பாட்டு பாடுவோம், அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்போம், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஆரம்பிச்சிடலாமா? வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா,
தடைகளும் உனக்கொரு படி கலப்பா, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல நல்லா தான் பாடுறீங்க, சொல்லுங்க. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்னு சொல்றீங்க. சோ வெற்றி கொடிகட்டு இந்த பாடல் இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், ஒரு யங்கான ஏஜ்ல ஜஸ்ட் 33, நீங்களே 33 சொன்னாதான் தெரியுது, இல்ல 28 29 நாங்க நினைச்சோம். இந்த 33 வயசுல நேஷனல் அவார்ட் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, கஷ்டங்கள்லாம் வந்து நீங்க தாண்டி. சோ அந்த தருணம், அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் ஒய்ஃப்க்கு இந்த அவார்ட் டெடிகேட் பண்ணுவேன், என் குழந்தைக்கு இந்த அவார்ட் டெடிகேட் பண்ணுவேன். ஒரு 10 இயர்ஸா இந்த ஃபீல்டில் கஷ்டப்பட்டிருக்கோம். பேக் போனா ஃபேமிலி இருப்பாங்க, அப்பா அம்மா, அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம். பலகாரம் பிடிக்கல, பலவாரம் தூங்கல, எனக்கு என்னையே கூட சில நேரம் பிடிக்கல, உன்னை மட்டும் பிடிக்குது, ஓ கண்ணை மட்டும் பிடிக்குது. என்ன கேள்வியா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, இப்போ நீங்க படங்கள் பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன பவினா, கிட்டத்தட்ட 6 படங்கள் அப்ராக்சிமேட்லி நீங்க பண்ணியிருந்தாலும் 6மே மோஸ்ட்லி 6 அடிச்ச ஷாட்னு தான் நான் சொல்லுவேன். 6மே 6 தான். பட் இதுல வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னா என்ன படம் சொல்வீங்க? எந்த படம் லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுங்க. பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா ஃபர்ஸ்ட் படம் தான், தும்பா. தும்பா. ஏன்னா நாங்கள் ரொம்ப அஃப்கோர்ஸ் அமரன், கருப்பு என்னோட மைல்ஸ்டோனுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு தும்பா ஏன் சொல்கிறேன்னா, அதில் வந்து எடிட்டிங் சாதாரணம் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன பட்ஜெட், 8 monthsக்குள்ளே ப்ராஜெக்ட் முடித்தோம். அண்டு அதோட சிஜி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போது நான் சொல்கிறது ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி அந்த சிஜி கொஞ்சம் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம் தான் அது. அண்டு ரெனுமரேஷனாக கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 டைம் எடிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பிளேட்ஸ் மட்டும் இருக்கும், அது வச்சு எடிட் பண்ணோம். அதுக்கப்புறம் மாடல், அந்த சிஜி மாடல் பண்ணி ஒரு அனிமேட், இந்த இப்போ ஒரு அணில் வருதுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ட்டு ரஃபாக ஒன்று பண்ணி தருவாங்க, அதோட டைமிங்க்கு எடிட் பண்ணோம். அண்டு ஃபைனல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு எடிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை எடிட் பண்ணிட்டேன் அந்த படத்தை. ஸோ அமரன் நான் எப்படி ஒரு 100 டைம்ஸ் பார்த்துருக்கேன், கருப்பு 100 டைம்ஸ் பார்த்துருக்கணும், அதே மாதிரி அதையும் 3 தடவை பார்த்துருக்கோம். 3 தடவை ட்ரிபிள் த டைம் பார்த்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் நோட் பண்ணோம். ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டில் வரும்போது ரொம்பவும் சிஜி தப்பாகவும் தெரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்ஷன். ஹரிஷ் ராம் எல்ஹெச் அவர் வந்து பயங்கர டெடிக்கேட்டடான பர்சன். அவருக்கு எல்லா நாலேஜும் இருக்கும், சிஜி நாலேஜ் இருக்கும், கேமரா அண்டு டைரக்ஷன் எல்லாத்த பற்றியும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அவரே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான் அவர். அண்டு லக்கிலி எனக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தெளிவான பர்சன்ஸ். ஓகே. ஈவன் டைனோசர், அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு கிளியராக தெரியும். அண்டு மிரல் சக்தி, அவரும் இப்போ அடுத்த படம் பண்ண போகிறாரு, அவருக்கு என்ன தேவைன்னு தெளிவாக தெரியும், இவ்வளோ தான் எடுப்பார். அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க. அதனால ரொம்ப அந்த மாதிரிலாம் டார்ச்சர் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வர டைமுக்கு அவங்க அடாப்ட் ஆகி பார்ப்பாங்க. அதனால எல்லாமே எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் தான். ஃபர்ஸ்ட் மூவி தும்பா அனி சார் மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாமே நான் ஒரு தும்பா ஃபுல் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ எல்லாமே எனக்கு ஒரு பெரிய மெமரபிள் மொமெண்ட்னா தும்பா சொல்லுவேன். ரொம்ப ஃபேவரட், க்ளோஸ் டு ஹார்ட்னா. அடுத்த பாடல் இது வந்து பயங்கர ஃபேவரட் சாங். பாட போற நானே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன பாடல் என்றால், நிக்காம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். சோ என்ன கேள்வி என்றால், நீங்க வந்து லைஃப்லயே ரொம்ப பிஸியா இருந்த ஒரு வருஷம்னா எந்த வருஷம்? பேக் டு பேக் படங்கள், ஐயோ இந்த எடிட்டிங் பண்ணோம் அந்த எடிட்டிங் பண்ணோம் தெரியாம வந்து இந்த படத்தோட எடிட்டிங் அந்த படத்துல வந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரே கொலாப்ஸ் ஆன பிஸியான டைம்னா எந்த டைம்? அந்த மாதிரி எனக்கு அமையல. இதுக்கப்புறம் தான் அமையும் போல. வர நிறைய படம் வருது, ப்ராப்பரா சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் போட போறேன். இப்பதான் ஆஃபீஸ் போட போறேன். அண்ட் இதுக்கப்புறம் மேபி நீங்க சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் அதில் சொல்லிட்டு அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்டு நம்ம எவ்வளவு பிஸியா இருக்கமோ அவ்வளோ நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? கண்டிப்பா. ஓகே, அப்படியே முடிஞ்சா அந்த கார் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அடுத்தடுத்து நிறைய கார்ஸ் வரலாம். இப்பயே நாங்க வந்து சொல்லி வச்சுக்கோம், சொல்லி வைப்போம். அடுத்த பாடல்
சங்கர் படம் போல காதல் பிரம்மாண்டமா சொல்லட்டா, மணி ரத்னம் போல நான் கொஞ்சம் பேசட்டா, கௌதம் மேனன் போல நான் இங்கிலீஷில் சொல்லட்டா, பாலா படம் போல உன்னை பிச்சு தின்னட்டா. இது என்ன பாடல்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இது டியர் சாங் யூ மை டார்லிங், யூ மை டார்லிங், யூ மை டார்லிங் டார்லிங் பேபி. அவர் பயங்கர எம்பாரசிங்கா உட்கார்ந்திருக்காரு. இவங்க பாடுறாங்க, படம் நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியல. இவங்க வர வரையா பாடுறாங்க, நம்மளதான் நினைச்சோம். என்னன்னா நான் பேசுறதா வேண்டாமான்னு அவரே இருக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இதுல என்ன கேள்வினா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரே வருஷத்துல ஒரு ஆப்ஷன் வருது. சங்கர் சார் படம், மணிரத்னம் சார் படம், கௌதம் மேனன் சார் படம், பாலா சார் படம். சோ இதுல நீங்க ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா யாரோட படத்தை சூஸ் பண்ணுவீங்க? ஸ்கிரிப்ட வச்சு அப்படின்னு நீங்க இந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. சங்கர் சார், கௌதம் சார், அவங்க 2 பேர்ல ஒண்ணு சூஸ் பண்ணணும்னா 2 பேருமே பயங்கர ஃபேவரட். சங்கர் சார் இப்பதான் மெசேஜ் பண்ணிருக்காரு எனக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாவ், சூப்பர். அவர் பேர் சொல்லாம எப்படி இருக்கிறது. சங்கர் சார். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து டைரக்டர் யாரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு சைடு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் வந்து கிடைக்குது, ஒரு சைடு சூர்யா சாரோட படம் கிடைக்குதுன்னா யாரோட படம் வந்து சூஸ் பண்ணுவீங்க ஆஸ் an எடிட்டர்? ரெண்டுமே பண்ணுவேன். நாங்க எடிட்டர்ஸ் எத்தனை படம் வேணா பண்ணலாம். ஆனா இப்ப நிர்பந்தம் ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி பயங்கர பிஸியா இருக்கு. எடிட்டர்ஸ்க்கு 2 படமும் பண்ணணுங்க. ஒரே சொன்னீங்கன்னா அப்புறம் பனிஷ்மென்ட் நாங்க கொடுப்போம். நீங்க பாடுற மாதிரி ஆயிடும் ஏதாச்சும் ஒரு பாடல. 2 தான் மேம் அந்த மாதிரி. அப்படியே 2 சாங் தான். 2 ஓ, அவர் பாரு சாங் ரெடி ஆயிடுச்சு பாரு. சூப்பர். அடுத்த பாடல் இது எடிட்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும்னு எனக்கு தோணுது, தெரியல, நீங்க தான் சொல்லணும். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த பாடல் ஏன்னா எடிட்டிங் வந்து நீங்க ஒரே ரூம்ல இருக்கீங்க, எடிட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் வந்து டயர்டா இருக்குன்னா அப்படியே தூக்கத்தை போட்டுலாம். ஏன்னா நான் ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு. உங்களுக்குலாம் இந்த மாதிரி நடந்திருக்கா? பயங்கரமா நீங்க லேசி ஆகி அப்புறமா கொடுத்துக்கலாம்னு அவுட்புட்டை வந்து கொஞ்சம் லைட்டா டிலேவா கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்? கண்டிப்பா எடிட்டர்ஸ் யாருமே சொன்ன டைமுக்கு அவுட்புட் கொடுக்க மாட்டோம். லேட்டா தான் கொடுப்போம். ஃபோன் எடுக்க மாட்டோம், தூங்கிடுவோம். தூங்காத வந்து இந்த பாட்டை எங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம் ஆக்சுவலா. அந்த மாதிரி எப்பவுமே நாங்க தூங்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே தூங்க மாட்டீங்க. தூங்காதேன்னு சொல்றது தூங்குங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. இந்த மிட் நைட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணா கண்டினியூஸா ஒரு 18 hours கிட்ட ஒர்க் போவோம். சம்டைம்ஸ் ஒரு 10 to 15 hours சாலிடா போவோம். இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம். இடையில தூக்கம் வந்துச்சுன்னா பக்கத்துல ஏதாவது ஸ்னூக்கர் இருந்துச்சுன்னா விளையாடுவோம், இல்லை டீ குடிப்போம். மேக்ஸிமம் டீ குடிப்போம், இல்லைன்னா ஒரு 1 hour விளையாண்டுட்டு வருவோம். அந்த மாதிரி ரொம்ப அந்த பயங்கரமா வேலை பாக்குறவங்க எல்லாம் குடும்பத்தையே மறந்துடுவாங்க, சாப்பாட்டை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குடும்பத்தையே மறந்து ஒரு போன் கால் கூட பண்ணாம திட்டு வாங்கிருக்கீங்களா வைஃப்ட? எக்கச்சக்கமா வாங்கியிருக்கேன், எக்கச்சக்கமா. ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி எடிட்டர்னா டேரக்ட் பக்கத்துலேயே இருப்பாங்க, ஃபோன் எடுத்து பேச முடியாது. அந்த மாதிரி தருணங்கள் நிறைய டைம் ஆயிருக்கு. ஃபோன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் தெரியும், அப்புறம் என்ன பண்ண முடியும், அதுதான் எங்க நிலைமை. சரி, ஒய்ஃப் வந்து கோச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஃபோன் எடுக்கிறது இல்ல, வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டு வாங்கி நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க உங்க ஒய்ஃபை? அது சொல்லிட்டா திருப்பி சமாதானப்படுத்த முடியாதுல்ல. பரவாயில்ல, இந்த ட்ரிக்ஸ் சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இல்ல வேண்டாம், அந்த क्वेश्चन என்ன எல்லாரும் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் இது வந்து நீங்க வைஃப்ட தானே வந்து கன்வின்ஸ் பண்ற விஷயம். எங்கயாவது வெளில கூட்டு போவோம், இல்லைன்னா சாப்பாடு வாங்கி. இதுக்குதான் இவ்வளவு யோசிச்சீங்களா? இதுல வேற ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. இப்படிதான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவங்க நீட் ரொம்ப சிம்பிளா இருக்கணும். கரெக்டா 10 o'clock முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், அதுதான் அவங்களோட சிம்பிள் நீடு. டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடணும். எனி 1 meal அவங்க கூட சாப்பிடணுன்றது தான் பேசிக் ரூலு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அவ்வளவுதான், பட் எங்கனால அது பண்ண முடியாது. ஓகே, இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. அடுத்த லைன் வந்து உயிரே. நீங்களே ஆப்வியஸா சொல்லிட்டீங்க உங்க வைஃப் பத்தி. சோ காதல் கதை, உங்களுக்கு காதல் கதை. அண்ட் ஆல்சோ அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆனவங்களா, இல்ல she is always a jovial kind of person? அவங்க ரெண்டுமே தான், ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க, ஜோவியலாவும் இருப்பாங்க. எங்களுக்குள்ள நிறைய சண்டைகளும் வரும், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸும் இருக்கும். நாங்க வந்து நீங்க எடிட்டர், அவங்க வந்து ஐடி எடிட்டர். ஐடிக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படி மலர்ந்தது? கண்ணும் எங்க வந்து ஃபர்ஸ்ட் நோக்கிச்சு? 8th படிக்கும்போது நானும் அவங்களும் ஒன்னா படிச்சோம். 8th standard 9th 10th ஒன்னா படிச்சோம். அப்ப ஃப்ரெண்ட்
அண்டு 11th 12th நான் பொள்ளாச்சியில் ஒரு ஹாஸ்டலில் படித்தேன். அவங்க வேறு பக்கம் போயிட்டாங்க. அண்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஒரு சின்ன கெட் டுகெதர் இருந்துச்சு, திருப்பி மீட் பண்ணோம். அப்போ எகெயின் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துச்சு. அண்டு ஒரு 6 monthsலேயே ப்ரப்போசல், லவ் அதெல்லாமே இதாயிடுச்சு. யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? நான் ஆப்வியஸா நான் தான். நீங்க தானா? இந்த ஷை பாய்க்குள்ள இந்த மாதிரி ஒரு திறமையா எனக்கு தெரியலையே. நான் இல்லை, என் ஃப்ரெண்டு என் ஃபோன்ல இருந்து மெசேஜ் அதானே பார்த்தேன். நான் கொஞ்சம் பயப்படுவேன், தேக்கப்படுவேன். என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிட்டா ஃபோன்லேருந்து. ஸோ அங்கேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால நம்மளும் அப்படியே அப்ரோச் பண்ணிட்டோம். அண்டு நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் ஒரு 10 years. அப்போ இருந்தே எங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக கிடையாது, 2 பேர்த்துக்குமே அப்படி தான். ஸோ இங்கே சென்னையில் அவங்க வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமும் அவங்க பேசிக் சேலரி இருக்கும், அது வச்சு தான் நாங்கள் வெளில போகிறது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா எனக்கு சுத்தமாக சேலரி இருக்காது, ஒன்லி பேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வெளில போனோம்னா கூட அவ்வளோ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். இப்போது மெர்சல் ஆடியோ லஞ்சு, இப்போது தெரிய ஆடியோ லஞ்சு, இதுக்கெல்லாம் அவங்க தான் ஷர்ட்லாம் வாங்கி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ இருந்தே அவங்க வந்து நான் நல்லா தெரியணும், என்னை எப்படி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு கரெக்டான என்னை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, நான் பெரிய பெரிய இடத்துக்கு போகிறேன், ஸோ என்ன அவங்க கரெக்டாக வச்சுக்கணும்னு அவங்க அப்போ இருந்தே ரொம்ப பொசசிவ். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தவிர எதுவுமே தெரியாது அந்த மாதிரி அவங்க. ஓகே, இன்கேஸ் அந்த மெசேஜ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருந்தால் உங்க லைஃப் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்ல தெரில. அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய என் லைஃப்பில் மாறிடுச்சு. நான் கொஞ்சம் லத்தாஜிக்காக இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அண்டு இப்போவுமே மேரேஜ்க்கு அப்புறம் கூட இவங்க இல்லைன்னா பையனெல்லாம் நான் பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே கிடந்திருப்பேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க சம்வேர் அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ரூல்ஸாக நம்ம பார்க்கக்கூடாது, ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். எனிவே நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வளர்கிற வரைக்கும் தான் அவனை நம்ம தூக்கி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் போயிடுவான்ல, அதுக்கப்புறம் நம்ம சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் கூட. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்டு அது முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துல என்ன பண்ண முடியும்? ஓகே, உங்களை வந்து ஒரு பக்கா ஃபேமிலி கையா வந்து உங்க வைஃப் தான் மாத்திருக்காங்க. இல்லைன்னா நான் வந்து வீட்டுக்கே வர மாட்டேன், அந்த மாதிரிதான். அடுத்த பாடல் இது ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பாடல் பவி. அப்படியா? பயங்கர ஹைப் கொடுக்குறேன், கேட்டனா உனக்கே தெரியும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கரெக்டா இல்லையா? ஆமா, மகர ராசி உங்களுக்கு தான் நல்லா இருக்கு, எனக்கு நல்லாவே இல்லை. ஓகே, உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை, மேபி அது சினிமா கெரியர்ல இருக்கலாம். மோஸ்ட்லி சினிமா கெரியர்ல நீங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய சோதனைனா இதை எப்படி தாண்டி வர்றதுன்னே தெரியல, பட் எனிவே நான் வந்துட்டேன் அப்படின்னா அது என்ன சோதனை? 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது, மிரல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதர்வாசர் படம் ஒன்று சைன் பண்ணேன், அது டேக் ஆஃப் ஆகல கொரோனால. டனல் அண்டு அது ரொம்ப லேட்டாக தான், இப்போ அமரன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, வீட்டுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு, பேரண்ட்ஸ்க்கு எதுவும் செய்யலை, ஒய்ஃப்க்கு எதுவும் செய்யலை, குழந்த வர வந்துருச்சு. அது கொஞ்சம் சோதனை மேல் சோதனை தான். இப்போது டெலிவரி கூட நாங்கள் வந்து அவங்க ஒய்ஃபோட ஜுவல்லாம் தான் ப்ளஸ் பண்ணி பண்ணோம். ரொம்ப அந்த சோதனை இருக்குது. சினிமாவில் சோதனைன்னா மெர்சல் படத்தோட ரிலீஸ் தான். மெர்சல் ரிலீஸ் வந்து என்னென்னா பயங்கர ப்ரெஷர் சென்சார் போர்டில் அண்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டில். லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கே கிடைக்கல கையில். நாளைக்கு ரிலீஸ்னால் இன்னைக்கு தான் சர்டிஃபிகேட் கிடைக்குது, இல்லைனா படம் ரிலீஸ் ஆகாது அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எங்கள் எடிட்டர் அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, கரெக்டாக சென்சார் டிவிடி கொடுக்கணும். இப்போது ஆஃபீஸ் காதல் நமஸ்கான் ரோட்னா பேக் சைடில் தான் சென்சார் ஆஃபீஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த டிவிடி கொடுத்தா தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த டிவிடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி எல்லோரும் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு நான் டிவிடி போட்டேன், செகண்ட் ஹாஃப் இன்னொரு சிஸ்டமில் டிவிடி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, என்னாச்சுன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சிஸ்டமில் வந்து யூஸ்வலாக டிஏக்கு அவுட் எடுப்போம், டிஏயில் சவுண்ட் இல்லாமல் எடுப்போம். அதனால் அந்த சிஸ்டம் அப்படி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவன் அந்த சிஸ்டமில் சென்சார் அவுட் எடுத்துட்டான். இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து சவுண்ட் இல்லை, வெறும் விஷுவல் மட்டும்தான் இருக்குது. ½ டெலிவரி கொடுக்கணும். இப்போது அப்போல்லாம் டிவிடி ரைட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு ரீலும் ரைட் ஆகிறதுக்கு ஒரு 45 minutes ஆகும், அந்த டிவிடி ரெடி ஆகிறதுக்கு 45 minutes ஆகும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இப்போது அதில் சவுண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு.
நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுதிட்டு செகண்ட் ஆஃப் எம்டி டிவிடி எடுத்து எழுதிட்டு அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சென்சருக்கு. பின்னாடி தான் சென்சர் ஆஃபீஸ் ஒரு 10 minutesல. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்குறதுக்குள்ள நான் செகண்ட் ஆஃப் கொண்டு போய் நீட்டணும். இந்த ரெக்கார்ட் நோட் இப்படி திருப்பி வைப்பாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியும், இப்பதான் வெளியே சொல்றேன். பட் அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், ஏன்டா சோதிக்கிறேன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் அதை ரன் அந்த டிவிடி ரைட் பண்ணிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு அவர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ப்ரொடியூசர். உள்ள கொடு ஃபர்ஸ்ட் ஆஃப் உள்ள போயிடுச்சு, இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அது செகண்ட் ஆஃப் கொடுங்க இதை வச்சு. அது ரொம்ப அதுதான் சொல்றேனே, அட்லீஸ்ட் சாருக்கு இப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். யாருக்குமே தெரியாது வரைக்கும், எங்க சாரு கூட தெரியாது. ஏன்னா பேனிக் ஆயிடுவாங்களா அந்த சிச்சுவேஷன்ல. அது ஒரு மெமரபிள் மொமெண்ட் தான், இருந்தாலும் ஒரு பயம் தான். அது பக்கு 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 ரெக்கார்ட் நோட்டை மாத்தி வைக்கிற மாதிரி மாத்தி வச்சோம். வேற லெவல். அது காலேஜ்ல பண்ணது இங்க யூஸ் பண்ணிருக்கா? இல்ல அவர் சொல்லும் போதே நீ பாத்தியா, ஏதோ கொஞ்சம் பதட்டமாவே வந்து அந்த இடம் பேசும்போது மட்டும் அப்படி இருந்தது. இல்ல இப்ப நினைச்சா ஃபன்னா இருக்கும். இப்ப நினைச்சா ஃபன்னு தான், ஏன்னா நம்ம தான் இதாயிட்டோமே, இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க. நான் கூட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட் ஃப்ளோன்னு நினைச்சேன். பயங்கர கேடியா தான் நீங்க இருந்திருக்கீங்க. இல்ல அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும். இப்போ டிவிடி கொடுக்கல, இன்னொரு 45 minutes ஆகும்னா ப்ரொடியூசரோட மனநலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பா போனாதான் நாளைக்கு படம் ரிலீஸ். இப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன பண்றதுன்னே ஒரு பதட்டத்துல தான். நான் அது செகண்ட் ஆஃப் எழுதும் போதே ஒரு பதட்டத்துல தான் ஒரு எம்டி டிவிடியை கொடுக்குறோம். அதுக்குள்ள எதுவுமே இல்ல, அட்லீஸ்ட் விஷயம் இருந்தா வச்சு பரவாயில்ல, தூக்கி போட அந்த மாதிரி அதான் எதுவுமே இல்ல. ஸோ அதை கொடுக்குறோம். ஒரு ஒரு கட்டான மொமெண்ட் தான் அது. ஒரு தைரியமா ஒரு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு அது ரைட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு. ஸோ அட்லீஸ்ட் சாரோட எல்லா படங்கள்லயும் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரா வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. விச் மீன்ஸ் நம்மளோட சிஎம் விஜய் சார் அவரோட படங்கள்ல வந்து எல்லாத்துலயும் அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் வெரி ரீசென்ட்லி அவரோட ஜனநாயகன் படம் கூட வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. பட் என்னன்னா உங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்கா, அவரோட படத்துல வந்து ஒரு எடிட்டரா நம்மளால ஒர்க் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி? அந்த வருத்தம் கண்டிப்பா இருக்கு. நம்ம அவரை பார்த்துதான் வளர்ந்துருக்கோம். நானும் எங்க அண்ணாலாம் அவர் யூத் பகவதி பண்ணும்போதே அவரோட மிகப்பெரிய ஃபேன்ஸு. அந்த ஃபோட்டோலாம் வரும், அப்போ 50 பைசா ₹1 இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் வாங்கி நோட்புக்கில் வச்சுக்கிறது, வீட்டில் ஒட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஒரு சாரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான். எனக்கு இப்போ தோணும், அப்பயே நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஓப்பனப்பாக நல்லா பேசி இருந்திருக்கலாம் அவர் கூட. இப்போ எனக்கு தோணும், இந்த மாதிரி இந்த ஏஜ்ல நான் அவர் கூட வேலை செஞ்சிருந்தேன்னா நிறைய பேசியிருந்திருப்பேன், நிறைய சொல்லியிருந்திருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இப்போ எனக்கு தோணும், அவர் கூட. ஏன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா எதுவுமே பேசாமல் இருந்துட்டேன். அவர்கிட்ட போய் காமிப்போம், ஹாய் சார் சொல்லிட்டுருவோம். அவரு செட்டில் இருந்தாருன்னா அவர் ஓரமாக இன்னும் ரசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட போய் ஈஸியாக ஆக்சசபிளான ஒரு பர்சன்னா ஸ்பாட் எடிட்டர் தான். ஈஸியா நான் போய் பேசிருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். அந்த மொமெண்ட் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 படத்துல ஒர்க் பண்ணியும் அந்த மொமெண்ட் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். மெர்சல்லையும் தெரியலையும் சாங்ஸ் இருக்கட்டும், ஏதாவது எடிட் பண்ணிட்டு போய் காமிக்கும் போது நல்லா ஜாலியா பேசியிருந்திருக்கலாம் அவர்கிட்ட. அதெல்லாம் ஒரு பயத்திலையும் தயக்கத்திலையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் படம் பண்ண முடியாம போனது ஒரு வருத்தமா தான் இருக்கு. தெரியோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து பிகிலோ மெர்சலோட லாஸ்ட் ஷாட் வரைக்கும் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. அந்த விஷயத்துல ஹாப்பி. சூப்பர். அண்ட் பாட்டு செக்மெண்ட் அருமையாக முடிந்து விட்டது. எப்படி இருந்தது எங்க பாடல்கள்லாம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் சொல்றீங்க பாத்தீங்களா, உண்மையை சொன்னா பரவாயில்ல, நாங்க ஏத்துப்போம். ஓகே நாட் பேட். ஆக்சுவலா பாட்டு நல்லா இருந்திருக்கு, பாட்டு நல்லா இல்ல. அவங்க கூட சிங்கர் நீங்க என்னெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா கண்டுக்க மாட்டேன். ஒரு சூப்பரான விஷயம் தான் கேட்க போறேன். எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு படம், அந்த படம் என்ன படம் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஒரு சைட் டைரக்ஷன் பார்த்தா ராஜ்குமார் பெரியசாமி, அண்ட் இந்த சைட் வந்து the versatile talented actor தனுஷ், அண்ட் நீங்க வந்து எடிட்டிங் பண்றீங்க. அண்ட் மியூசிக்ல வந்து இப்ப வேற லெவலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற டேலண்டட் சாய் அபியங்கர் இருக்காங்க. சோ ஒரு சரியான வந்து ஒரு காம்பினேஷன். சோ படம் எப்படி வந்துட்டு இருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம்? படம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஒரு இதுவும் ஒரு சாயோட பெஸ்ட் நீங்க பார்க்கலாம், அண்டு ராஜ்குமார் அண்ணாவோட பெஸ்ட் பார்க்கலாம். எடிட்டிங்ல எனக்கும் நிறைய ஒர்க் இருக்கு இதுல. ஸோ நெக்ஸ்ட் இயர்லயும் நானும் அவார்ட் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அண்டு தனுஷ் சார் சொல்ல வேண்டாம், சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அண்டு அவரோட ஸ்டைல் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 1 or 2-3 days அவரோட பர்த்டேக்கு ஏதாவது ஒரு
அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்ப வந்து நீங்க அவார்ட் வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுங்க, இப்பவே வந்து சொல்லிடுறோம். அவார்ட் ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்றதுனால ஓகேவா? கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எஸ். அண்ட் இந்த பட்டாளத்துல ஒண்ணு நோட் பண்ணியா, எல்லாருமே நேஷனல் அவார்ட் வின்னர்ஸா இருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஓம் படத்துல தனுஷ் சாரா இருக்கட்டும், மம்முட்டி சாரா இருக்கட்டும், இல்ல டைரக்டர் சாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு பட்டாளமா இருக்குது. அண்ட் ரீசெண்டா கேக் கட்டிங் ஃபங்க்ஷன்லாம் வச்சு பயங்கர அலப்பறை பண்ணிட்டீங்களாமே, அப்படியா? எஸ் எஸ் எஸ். அது ஒரு கோயின்சிடென்டான மொமெண்ட்டு. அண்டு லக்கிலி நாங்கள் எல்லாரும் ஒரே ப்ராஜெக்டில் இருக்கோம். ஸோ அவருக்கு அந்த மொமெண்ட்டே ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு தான். அவரு கூட அது மாதிரி லெஜண்ட்ஸ் கூட நம்மளும் ஒரு பக்கத்தில் நடுவில் நின்று கேட்கறதெல்லாம் பயங்கர தன்னடக்கம் சார் உங்களுக்கு. ஆனா நிஜமாவே சொல்லி ஆகணும் இல்லையா? ஒரு ட்ரீம் தான். இதெல்லாமே ஒரு நைட் மேர் மாதிரி தான் இருக்கு எனக்கு. நைஸ். அண்ட் இப்போ ஓம் தவிர வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைன் அப்ல இருக்கு? இப்போதைக்கு ஓம், அப்புறம் அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் போயிட்டு இருக்கு. அதோட அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். விஜய் சேதுபதி சார் நடிக்கிறாரு. வாவ். சசிகுமார் சார் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட அனௌன்ஸ்மெண்ட் லேட்டர் ஆன் வரும். அண்டு அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. வேற எனக்கு level கண்டிப்பா போங்க. நீங்க ஆமா. அண்ட் அதே மாதிரியே கண்டிப்பா இந்த மகர ராசிக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணி இவ்வளவு சூப்பரா இந்த வருஷம் போகுதுன்னு நீங்க சொல்லணும். ஏன்னா நான் சாமியே கும்பிட மாட்டேன், ஓகே, அதனால எனக்கு தெரியல. Go இந்த with the ராசி flow. நட்சத்திரமே எங்க அம்மா சொல்லி தான் தெரியும். அதனால நான் பெருசா இதை ஃபாலோ பண்ணல. நமக்கு வேலையே சரியா இருக்கு. Wow, ஏன்னா இவ்வளவு wow. நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு டைம். ஏய், நீ வேற கண்ணு வச்சிட்டு இருக்க. இங்க பாருங்க, எனக்கு நீங்க டிப்ஸ்க்காக தான் கண்ணு கேக்குறேன். ஊரே கண்ணு வச்சிருச்சு. டிப்ஸ்க்காக தான். ஆ. வீட்டுக்கு போய் திருஷ்டி சுத்தி போடுங்க, ஓகேவா? அதான் நீ சொன்னதுக்கே நீ சொல்ற பத்தியா? வேற level. இல்ல இல்ல பொறாமலாம் இல்ல, லைட்டா இல்ல பொறாம. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எங்க சாரே கால் பண்ணி சொன்னாரு, ரூபன் சார் வந்து ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரி சுத்தி ஒரு போடு. பெரிய பூசணிக்காய் வாங்கிக்கோ, ஆமா. வாங்கி திஷ்டி சுத்தி போடுற. ஓகே, சொன்னாரு. கிரேட். அண்ட் இவ்வளவு நேரம் ரொம்ப சூப்பரா ஜாலியா, ஆக்சுவலா நீங்க பேசுவீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்லயே இருந்தோம். பட் இட் வென்ட் சோ வெல் இல்லையா? ஆமா. ரொம்ப பிரம்மாண்டமா இன்னும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா படங்களும் வந்து வேற லெவலா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் நன்றி. ஜாயினிங் வித் அஸ். ஜெயா டிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி, என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு.